தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில இன்றைக்கு வழிபாட்டில் ஏன் தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த விளக்கு ஏற்றுறப்போ, மணி அடிக்கிறப்போ, சாம்பிராணி கொளுத்துறப்போ இப்போல்லாம் ஏதாவது சும்மா கொளுத்தலாமா, ஏதாவது பாட்டு சொல்லலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மந்திரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம தமிழ்லே பாட்டு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நாம் விளக்கு ஏற்றுகின்ற போது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே அப்படின்னு விளக்கு ஏற்றலாம். நம்ம பிறகு சாம்பிராணி காட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா, சலம் போடு தூபம் மறந்தெறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தெறியேன், நலன் தீங்கிலும் உன்னை மறந்தெறியேன் அப்படின்னு அந்த சலம் போடு தூபம் பாட்டை சொல்லலாம். இப்ப மணியை ஒலிக்கும் போது மணியை நம்ம பிறகு ஓசை வடிவான்னு பார்த்ததற்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் மணியை நம்ம சைவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மணிக்கு மேலே ஒரு நந்தி இருக்கும் பாருங்க. இப்போ சைவர்களுடைய வழிபாட்டில் அந்த மணிக்கு மேலே நந்தி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா குரு வணக்கம்னு சொல்றது. முதல்ல அந்த மணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மணிக்கு மேலே ஒரு பூ போடுவாங்க பாருங்க. அப்போ குரு வணக்கம் சொல்லணும். எப்படி சொல்றது? புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைகள் மீத பிளணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவல் உருவன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ போட்டுட்டு அந்த மணியை கையில எடுத்துக்கணும். அதே போல நாம இந்த இப்ப தீபம் காட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாச்சுன் மற்றுணையாவது நம சிவாயவே அப்படின்னு சொல்லி ஒரு பூ எடுத்து சுத்தி அந்த தீபத்தை காட்டி பிறகு தீபத்துக்கிட்ட போட்டுட்டு பிறகுதான் தீபத்தை எடுத்து காட்டணும். இப்ப இந்த தீபத்தை எதுக்கு காட்டுறோம் அப்படிங்கிறத சிந்திக்க போறோம். இப்போ தீபம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூக்கு உள்ள ஒரு தூப காலில் எண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டிருப்பாங்க. அதுதான் தீபம் அப்படின்னு சொல்றது. அது சுடர்ங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வழிபாட்டில் நாம் இந்த தீபம் காட்டும் போது எதற்காக காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த தீபம் காட்டுகின்ற போதே எப்படி காட்டணும், சாம்பிராணி காட்டும் போது எப்படி காட்டணும், சூடம் காட்டும் போது எப்படி காட்டணும்னு சொன்னா ஓங்கார வடிவத்துல காட்டணும்ன்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இறைவனோட இடது பக்கம் வலது பக்கம், நமக்கு வலது பக்கம், அவருக்கு வலது பக்கமா இருக்கும், நமக்கு இடது பக்கமா இருக்கும். அப்ப நாம அந்த தீபத்தை எடுத்து பெருமானுடைய வலது பக்க கையில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல தலைக்கு கொண்டு போய் பிறகு இடது பக்கம் கைக்கு பிறகு திருவடிக்கு கொண்டு மறுபடியும் முகத்துக்கிட்ட கொண்டு போய் நாம கொண்டு நெஞ்சுக்கிட்ட நிறுத்துறதா இந்த ஓம்னு எழுதுனா எப்படி இருப்போமோ அது போல காட்டணும். அப்படின்னா, ஓங்காரமாக என் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற பெருமானே, நீ சுடர் வடிவாகவும் இருக்கின்றாய். இப்பொழுது என் முன்னாடி இருக்கின்ற இந்த திருவுருவமோ அல்லது படமோ அதுல நீ எழுந்து அருளி இருந்து நான் செய்கின்ற இந்த பூசனையை ஏற்றுக்கொள்வாயாக பெருமானே அப்படி சொல்லி பெருமானை வேண்டறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த தீபத்தை காட்டுறோம். அத பெருமான் நம்முடைய உள்ளத்துல சுடர் வடிவாக இருக்கின்றான், ஒளி வடிவாக இருக்கின்றான் செய்திய திருமூலர் ரொம்ப அருமையா சொல்லுவார். சொல்றாரு, வாழ்த்தவல்லார் மனத்துள் உரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று ஏத்தியும் எம் பெருமான் என்றருளியும் ஆர்த்தம் செய்தீசன் அருள் பெறலாமேனுவர். ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆர்த்தம் செய்தீசன் அருள் பெறலாமே அப்படின்னு சொல்லுவார். அப்ப உள்ளத்துல ஒளி வடிவாக இருக்கின்ற அந்த பெருமானை நம்ம வெளியே நம்ம வீட்டுல வச்சிருக்கிற அந்த திருமேனியில எழுந்தருளை பண்ணி அதை கண்டு வழிபட்டு மறுபடியும் உள்ளத்துக்குள்ளே உள்வாங்கி வைப்பதாகத்தான் நம்முடைய சடங்குகள் எல்லாம் வழிபாட்டுல இருக்கின்றது. அந்த அளவுல அதற்காகத்தான் நாம என்ன செய்யறோம், அந்த பெருமானுக்கு ஒற்றை தீபம் காட்டுகின்றோம். இப்போ சிலருக்கு சிக்கல் வருது. தீபம் காட்டும்போது அந்த தீபத்துல போடுற திரி எண்ணெய் திரியா இருக்கணும், அப்புறம் ஊத்துற எண்ணெயா இருக்கணும் அப்படின்னா இப்ப பலர் சிந்திக்கிறாங்க. அதாவது நம்மவர்கள் முன்பு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது போல சில எண்ணெய்கள்லாம் ஊத்திருக்காங்க. இந்த எண்ணெயாகப்பட்டது அதுக்கும் இறைவனுடைய வழிபாட்டுக்கும் உணர்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க. அது உடல் நலக்கூறு. இப்போ ஒரு இலுப்பை எண்ணெயை ஊத்தி நாம விளக்கு பத்த வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அதை சுவாசிக்கின்ற போது, உள்வாங்குகின்ற போது
நம்முடைய மூச்சு, அடுத்து நம்முடைய இருதயம் இதெல்லாம் முறையாக செயல்படும் அப்படின்னு உடல் நலக்கூறு அடிப்படையில இன்னென்ன எண்ணெயை நாம ஊத்தி விளக்கு ஏற்றினால் அல்லது தூபம் காற்றினால் நல்லது என்று நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றாங்க. அது உடல் நலக்கூறு. திரியும் அது போலதான். என்ன திரியில நம்ம ஏத்தினா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வழக்கமா நாம சொல்ற திரி இருக்கு இல்லைங்களா, நூல்ல பருத்தியில எல்லாம் செய்யறாங்க. இன்னும் மற்ற மற்ற இப்ப தாமரை தண்டு நார்ல கூட விளக்கேத்தலாம் அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் உடல் நலக்கூறு கருதிதான். அதே போன்றுதான் எண்ணெயும். எந்த எண்ணெயில நாம விளக்கேத்துறோம், திரி போடுறோம் அப்படிங்கிறது உடல் நலக்கூறு கருதிதான். அந்த எண்ணெயே கடவுள் கிடையாது, அந்த எண்ணெயே திரி கிடையாது. இன்னைக்கு பலர் அதை பார்த்து தான் மயங்குறாங்க. இந்த எண்ணெயில விளக்கெரிச்சா உடனே கடவுள் வந்துருவாரு, இந்த திரி போட்டா உடனே கடவுள் வந்துருவார் அப்படிங்கிறது நம்ம சிந்தித்து பார்த்தால் நமக்கே தெரியும், பொருத்தமில்லாத ஒன்று என்று தெரியுது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த விளக்கை ஏற்றி சுடரை ஏற்றி இறைவன் என்னுள்ளே ஒளி வடிவாக இருக்கின்றான், சுடர் வடிவாக இருக்கின்றான், அதனால தான் சோதியே சுடரே அப்படின்னாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு வள்ளலார் சொன்னாரு. என் உள்ளத்துக்குள்ளே ஒளி வடிவாக இருந்து எல்லாவற்றையும் எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற பெருமானே, என் உள்ளத்துக்குள்ளே ஒளி வடிவாக இருந்து என் அறிவை விளக்குகின்ற விளக்காக இருக்கின்ற பெருமானே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம், வழிபாட்டுல இந்த தீபத்தை ஏத்துறோம். அதனால சிலர் பாத்தீங்கன்னா இந்த விளக்கு, எண்ணெய், விளக்கு இதெல்லாம் பத்தி சொல்லி நம்மளை பெரிய குழப்பத்துல ஏற்படுத்துறாங்க இல்லைங்களா. இன்னும் சிலர் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் விளக்கு ஏற்றி வைக்கணும், எவ்வளவு நேரம் அணைக்கி வச்சு இப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க. விளக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் ஏற்றி வைக்கலாம், உங்க வீட்டுல பாதுகாப்பா விளக்கு இருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு வேற நேரம் ஏற்றி வைக்கலாம். எப்ப ஏத்தணும், எப்ப அணைக்கணும் அப்படின்னா காலையில எழுந்து ஏற்றுவது நல்லது. பிறகு பிறகு அணைச்சிட்டு பிறகு வழிபாடெல்லாம் முடிஞ்சிட்டு எப்ப அணைக்க நினைக்கணும் அணைக்கலாம். பிறகு சூரியன் மறைந்த பிறகு இறைவு வழிபாடு செய்யும்போது மறுபடியும் நாம விளக்கேற்றுறதுங்கிறது நம்முடைய வழக்கத்துல வச்சிருக்காங்க. இல்ல எப்போது நீங்க தூண்டா விளக்கு அப்படிங்கிறத வச்சிருக்கீங்கன்னா வைத்துக் கொண்டிருக்கலாம், ஒன்றும் சிக்கல் இல்லை இல்லைங்களா. அப்படி நம்ம அவங்க இதுலயே போயிட்டு இருக்காங்க. எத்தனை மணி நேரம் விளக்கேத்துறது, எப்ப அணைக்கிறது, எப்ப ஏத்துறது, எப்ப போறது, என்ன ஊத்துறது, என்ன விளக்குல போறது, விளக்கு எதுல போடுறது இல்லைங்களா. இப்ப விளக்குன்னு வந்துட்டா, தீபம்னு வந்துட்டா இன்னும் கூட பாக்குறாங்க என்ன முகம் தீபம் போடுறது, இப்படி எல்லாம் எத்தனை முகம் தீபம் போடுறது, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றார். எனவே அடிப்படையில இந்த விளக்கு என்பது நமக்கு இறை சிந்தனையை தூண்டுவதாக ஒன்று இருக்கின்றது. அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பிறகு என்ன எண்ணெய், பிறகு எதுல திரி, இப்படியே நம்ம யோசித்து கொண்டிருந்தோமானால் அதனுடைய அடிப்படையான உண்மைங்கிறது நமக்கு விளங்காம போயிடும். அந்த அடிப்படையான உண்மையை தான் நம்ம சிந்திக்க வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுகின்ற போது என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பாடல்களை சொல்லுகின்ற போது அதில் உள்ள கருத்தும் அந்த அந்த செய்கின்ற செயல்பாடும் நமக்கு ஏற்புடையதா இருக்கும். சில வேளையில் பாத்தீங்கன்னா நம்ம சும்மா விளக்கு ஏற்றும் போது அது சிந்திக்க மாட்டோம். சும்மா ஒரு தீப்பெட்டியை எடுத்து விளக்கு பற்ற வைக்கிறோம், அப்புறம் ஃபூனு ஊதி அணைச்சிடுறோம், அப்புறம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை. அதை ஏற்றுகின்ற போது இதற்காகத்தான் ஏற்றுகின்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து கொண்டு செய்தால்தான் நம் உள்ளம் அதுல ஈடுபடும். அப்ப இந்த தீபத்தை காட்டும் போது சொற்றும் பாடியும் செய்யலாம், மந்திரமாவும் சொல்லலாம். சொட்டு நெய்வேதியன் சோதிவானவன். இப்ப இந்த பாட்டு தான் பாடணும்னு இல்லை, சோதி வரக்கூடிய சொல் வரக்கூடிய பாடல்கள் எது வேண்டுமானாலும் பாடலாம். அடிப்படையில அது இறைவனை சிந்திக்க வைக்கின்றதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாட வரலங்க எனக்கு, சும்மா சொல்லலாமா, சொல்லலாம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே அப்படின்னு சொன்ன பிறகு நமக்கு இறைவன் ஒளி வடிவாக நம் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றான், அறிவுக்குள்ளே இருக்கின்றான் என்ற செய்தி புரிகிறது தான் ரொம்ப முதன்மையானது. அதனால இந்த தீபம் காட்டுறது, இப்ப காட்டும் போது அணைஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன், ஐயோ நடக்கக்கூடாது நடந்து, அப்படி இல்லை, மறுபடியும் தீபத்தை கொளுத்தி காட்ட வேண்டியதுதான். அந்த உணர்வு ஏற்படுகின்றதா. சரி எத்தனை முறை சுத்துறதுன்னு கேட்பாங்க. ஒரு முறை சுத்துறதா, 3 முறை சுத்துறதான்னு. ஒரு முறை சுத்தினா உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டால் போதும், 3 முறை சுத்தினா அந்த உணர்வு ஏற்பட்டால் போதும். அப்ப எத்தனை முறை சுத்துறது எண்ணிக்கை இல்லை, மனம் பதிகின்றதாங்கிறதுக்காகத்தான். ஒரு முறை காட்டினா பத்தாத, சில வேளையில நம்முடைய உணர்வு ஒன்றாது, அதனால 3 முறை சுத்தினால் உணர்வு ஒன்றும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு 3 முறை சொல்லி வச்சாங்க. அப்ப 2 முறை சுத்திட்டா இறைவன் அருள் புரிய மாட்டாரா? இல்ல, உங்களுக்கு உணர்வு ஏற்பட்டுகின்றதா என்பதுதான் முதன்மையானது என்பதை சொல்லி, இது போன்று ஒவ்வொரு செய்கையிலும் நம்ம அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மை உணர்ந்து கொண்டு செய்தோமேனால் அது பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம்.